உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சும் நீ இப்படி பண்றனா உனக்கு சுத்தமா புத்தி கெட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். என்ன ஆச்சு உனக்கு? சொல்லு சாமுண்டீஸ்வரி. அப்போ அக்காக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சுதா சைலண்டா இருக்காளா? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ இந்நேரம் மகேஷையும் மாயாவையும் சுட்டு கொண்டு இருக்கணுமே. அப்படி எதுவும் செய்யாம அமைதியா இருக்கானா? ஏதோ திட்டத்தோட தான் இருக்கான்னு தோணுது. நீ இப்படி எல்லாம் பண்றனா ஏதாவது காரணம் இருக்கணும். இல்ல மல்லிகா, என் புத்தி கெட்டு போகல. எல்லாம் ஒரு காரணத்தோட தான் செய்யறேன். என்ன காரணம்? ரேவதிக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அத நிறுத்துறது எனக்கு ரொம்ப கௌரவ பிரச்சனை. அதுக்காக அந்த பொறுக்கி உனக்கு மருமகனா வரலாமா? இங்கதான் நீ உன்னை புரிஞ்சுக்கணும். என் மக கல்யாணம் நடக்கணும். ஆனா அந்த மகேஷ் மாப்பிள்ள இல்ல. நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியலையே. ரேவதி கல்யாணம் நடக்குங்கிற, ஆனா மாப்பிள்ள மகேஷ் இல்லன்னு சொல்ற. கல்யாண வேலையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கே, அப்ப மாப்பிள்ள தான் யாரு? மாப்பிள்ள தானே. அவன் உனக்கு எனக்கு ஏன் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவன் தான். அவன்தான் ரேவதிக்கு மாப்பிள்ள. ரொம்ப பொருத்தமானவன். அவனதான் நான் ரேவதி கழுத்துல தாலி கட்ட சொல்ல போறேன். வேற மாப்பிள்ளையா? யார மைண்ட்ல வச்சுக்கிட்டு அக்கா இதெல்லாம் செய்யறா? வேற மாப்பிள்ளன்னு அக்கா சொல்றது ஒருவேளை அந்த டிரைவரை தானா? சாமுண்டீஸ்வரி, இப்ப எனக்கு புரியுது. நீ ஏதோ திட்டத்தோட தான் எல்லாத்தையுமே செய்யற. ஆனா பார்த்து கேர்ஃபுல்லா செய். ஏன்னா இதுல உன் பொண்ணோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் மல்லிகா. நான் எடுத்திருக்கிற இந்த முடிவால என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் கிடைக்க போகுது. சரி, இது பாரு, நீ இந்த விஷயத்த வேற யார்கிட்டயுமே சொல்லாத. சைலண்டா இருந்துதான் சாதிச்சு காமிக்கணும். நீ பெரிய ரிஸ்க் எடுக்கிறன்னு தெரியுது. இருந்தாலும் அத நீ சக்சஸ்ஃபுல்லா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா சொல்லு, நான் கண்டிப்பா செய்யறேன். தேவைப்பட்டா சொல்றேன் மல்லிகா. சரி, நான் கிளம்புறேன். சரி, நீ கிளம்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.